ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவான்ஸுக்கான 50 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நாம கொண்டு போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் கிளாஸஸ். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதில் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக் மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A part of journey is covered in 35.5 minutes at 90 km/h. And the remaining part in 14 minutes at 80 km/h. The total distance of the journey is. ஒரு பயணத்தின் ஒரு பகுதி மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் 37.5 நிமிடங்களிலும் மீதமுள்ள பகுதி 14 நிமிடங்களில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கொள்ளப்படுகிறது. பயணத்தின் மொத்த தூரம் என்ன? ஓகே, ஸோ ஒரே ஜேர்னி தான், ரெண்டு விதமா அந்த இதை வந்து கடக்குறீங்க. ஓகேவா? ஸோ ஒரே டிஸ்டன்ஸ் தான், ஒரே டெஸ்டினேஷன் தான், ஆனால் ரெண்டு விதமாக போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 km/h வேகத்தில் போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து 90 km/h வேகத்தில் போய் 37.5 நிமிஷத்தில் வந்து கடக்குறீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பார்ட் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 km/h வேகத்தில் தான் போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பயணித்த மொத்த தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமு. நமக்கு தேவையானது என்னது? டிஸ்டன்ஸ் தான் வேணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னி, இது வந்து என்னதுன்னா செகண்ட் ஜேர்னி. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னியில் எவ்வளோ தூரம் கடந்திருக்காங்கிறத பார்க்கலாம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவர் கடந்த தொலைவு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் எவ்வளவு? 90 இன்ட்டு டைம் என்னது? மினிட்ஸில் இருக்குது. இங்கே வந்து கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. ஸோ அப்போ இந்த மினிட்ஸை அவராக மாற்றிக்கணும். அப்போ 37.5 டிவைடட் பை என்ன போடணும்? 60 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹவர்ஸாக மாறிடுமா? ஸோ அதுக்கடுத்து இந்த பார்ட்டில் அவர் கடந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ 80 இன்ட்டு இது 14 மினிட்ஸ். ஓகே, ஸோ அப்போ 14 டிவைடட் பை 16 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாருங்க. இதை எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா மல்டிப்ளை பண்ண வேண்டாம். இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கன்னா 9 இன்ட்டு 375 இதை எழுதலாமா? இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இதை பாயிண்ட் எடுத்து விட்டு எழுதிருங்க. டிவைடட் பை 16 இருக்கும் இங்கே. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஜேர்னி, இது செகண்ட் ஜேர்னி. இது ரெண்டுலையும் தான் அவர் வந்து கடந்த தொலைவு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டியையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படிதான் அதுதான் என்னது? டோட்டலாக அவர் வந்து கடந்த தொலைவு. கிளியராக புரியுதா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் உள்ளதில் இதை வேணா D1 வச்சுக்கோங்க, இதை வேணா D2 வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ அப்போ D2 ஈக்குவல் டு இதை என்ன பண்ணுங்கன்னா 16 5 80 12 5 60. ஸோ இதை வேணா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணால் என்ன வரும்? 7 5 35. ஸோ திருப்பி என்ன வரும்? 5 5 25. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கும்? 14 இன்ட்டு 16. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 4 24, 6 4 10, 10 2 12. ஸோ 224 டிவைடட் பை 12 இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்து டிவைட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். இன்னும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்து LCM எடுக்க வேண்டிய இது வரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க, 12னே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து கட் பண்ணியாச்சு, இது 5ஆம் வைப்பாடில் கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணும்போது 12 60. அப்போ 75 இன்ட்டு 9 என்ன வரும்? 9 5 45, 63 4 67. ஸோ D1 ஈக்குவல் டு 675/12 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த D1ஐயும் D2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் என்னது? அந்த ஜேர்னியில் டோட்டலாக கடந்த தொலைவாக இருக்கும். நான் எதுக்காக இதை ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்னா நம்ம இதை ஃபுல்லாக கட் பண்ணி இங்கே டினாமினேட்டரில் வேற ஒரு நம்பரும் இங்கே டினாமினேட்டரில் வேற ஒரு நம்பரும் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரே நம்பராக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு D1 + D2 இருக்கும். ஸோ D1 எவ்வளவு? 675/12. D2 எவ்வளவு? நமக்கு 224/12 இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 4 9, 7 2 9, 899/12 இருக்கும். ஸோ இதை டிவைட் பண்ணுங்க இப்போ. ஸோ 899 12 அப்படிங்கும்போது 8 12 96 வராது, 7 12 84, 9ல் 4 போனால் 5, திருப்பி 5 12 60 வராது, 4 12 48. ஸோ 9ல் 8 போனால் 1, ஸோ திருப்பி 5ல் 4 போனால் 1. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா 74 11/12 கிடைக்கும். ஸோ 74
11/12 கிடைக்கும். ஓகே, ஸோ 74 11/12ங்கிறது என்னது? ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரியுதா? அப்போ டோட்டலாக கடந்த தொலைவு என்ன எவ்வளோனா 74. ஸோ ரவுண்டாக சொல்ல போனால் 75 கிலோமீட்டர் அப்படின்னு கூட ரவுண்டாக சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு அக்யூரேட்டாக சொன்னீங்கன்னா 74 11/12, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர். ஓகே, புரியுதா? இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆளு தான் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஸ்பீடில் போகிறாரு, 90 km/h வேகத்தில் போகிறாரு. மீதி கொஞ்சம் தூரத்தை 80 km/h வேகத்தில் போகிறாரு. ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி ரெண்டாவது பார்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதுதான் என்னது? அந்த பயணத்தோட மொத்த கடந்த தொலைவு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள், ரேசர் ஏ அண்ட் ரேசர் பி ரெண்டு பந்தயக்காரங்க இருக்காங்க. ரன் ஏ ரேஸ் ஆஃப் 18 கிலோமீட்டர் ஆன் ஏ சர்க்குலர் ட்ராக் ஆஃப் லென்த் 800 மீட்டர். ஸோ ஒரு ரெண்டு பந்தயக்காரங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வட்ட வடிவ பாதையை சுற்றி வராங்க. அவங்க டோட்டலாக கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அந்த வட்டத்தோட இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டத்தோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர். சுற்றி அளந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் 800 மீட்டர் இருக்குது. ரெண்டு பேருமே வட்டத்தில் தான் சுற்றி வராங்க. ஓகே, போத் கம்ப்ளீட் 1 ரவுண்ட் இன் 200 செகண்ட். இப்போ ஏங்கிற ஆள் வராருன்னா இங்கேருந்து ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இந்த வட்டத்தை அவனுக்கு சுற்றி முடிக்கிறதுக்கு 200 செகண்ட் ஆகும். அதே மாதிரி பிங்கிற ஆள் இந்த வட்டத்தை ஃபுல்லாக சுற்றி முடிக்கிறதுக்கு 250 செகண்ட் ஆகும். After how much time from the start will the faster person meet the slower person for the last time? ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்போ மீட் பண்ணுவாங்க? ஃபாஸ்டர் பர்சனும் ஸ்லோவர் பர்சனும், வேகமாக ஓடுறவனும் கம்மியான ஸ்பீடில் ஓடுறவனும் எப்போ ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க? அதாவது லாஸ்ட் டைம் கடைசியாக இது பண்ணும்போது எப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது எத்தனாவது மீட்டரில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேசர் ஏ அதாவது பந்தய வீரர் ஏ மற்றும் பந்தய வீரர் பி வந்து 800 மீட்டர் நீளமுள்ள வட்டப்பாதையில் 18 கிலோமீட்டர் பந்தயத்தை நடத்துகிறார்கள். ஓகே, ஸோ ஒரு வட்டப்பாதை இருக்கு. அந்த வட்டத்தோட மொத்த இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர். ஓகே, ஸோ இங்கே தான் பந்தயம் நடக்கு. ஓகேவா? இதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடக்குறாங்கன்னா 1800 கிலோமீட்டர் வந்து கடக்குறாங்க. அது என்ன மேடம் 800 மீட்டர் தான் வட்டத்தோட அளவுன்னு சொல்றீங்க, ஆனால் சாரி 18 கிலோமீட்டர் 1800 சொல்லிட்டேன்னா அவங்க கடக்கிறது எவ்வளோனா 18 கிலோமீட்டர் கடக்குறாங்க. ஸோ அப்போ எப்படி 18 கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த 800 மீட்டரே திருப்பி சுற்றி வருவான். ஒரே ரவுண்ட் அடிக்க மாட்டான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு 7 ரவுண்டு வரைக்கும் அடிக்கிறான். அதனால தான் அவனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கடக்க முடியுது. ஓகேவா? ஸோ இருவரும் முறையே 200 நொடி மற்றும் 280 நொடிகளில் ஒரு சுற்றை முடிக்கிறார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒருத்தனை வட்டத்தில் ஓட விட்டோம் அப்படின்னா அவன் அந்த வட்டத்தை சுற்றி வர்றதுக்கு 200 செகண்ட் ஆகுது. ரெண்டாவது உள்ளவனை ஓட விட்டோம் அப்படின்னா 250 செகண்ட் ஆகுது. ஓகேவா? ரெண்டு பேரும் சேர்த்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒருத்தர் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சந்திச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சந்திப்பான், ரெண்டாவது சந்திப்பான், மூணாவது சந்திப்பான், இப்படி சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது கடைசியா எத்தனாவது கிலோமீட்டர்ல ரெண்டு பேரும் சந்திப்பாங்க? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ தெளிவா இப்போ பாருங்க டோட்டலா கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு? 18 கிலோமீட்டர். ஓகேவா? வட்டத்தோட அளவை நமக்கு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 கிலோமீட்டரை நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பாருங்க, இதை வந்து மீட்டரா மாத்திக்கோங்க. அப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு? 1000 மீட்டர். அப்போ 18 கிலோமீட்டரை மீட்டரா மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 18,000 மீட்டர்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது டோட்டலா கடக்கக்கூடிய தொலைவு. ஓகே, அப்போ இந்த வட்டத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர் இருக்கு. அப்போ 18,000 மீட்டர் கடக்குறாங்கன்னா இந்த வட்டத்துல மொத்தம் எத்தனை ரவுண்ட் அடிப்பாங்க? 18,000 800 பங்கு வச்சிங்கன்னா எத்தனை பங்கு வைப்பீங்க? ஸோ அத்தனை ரவுண்ட் அடிப்பாங்க, அவ்வளோதான். வட்டத்தோட மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 800 மீட்டர், ஆனால் அவங்க கடக்கிறது 18,000 மீட்டர். அப்போ எத்தனை தடவை இது பண்ணுவாங்க? 18,000 டிவைடட் பை 800 போட்டிங்கன்னா 20 கட் ஆகிரும். ஸோ 2 4 8, 4 4 16, 5 4 60. ஸோ இதை வந்து இன்னும் டிவைட் பண்ணி பாயிண்ட்ல வச்சு கன்ஃபியூஸ்லாம் பண்ண வேண்டாம். 45/2 ரவுண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க. ஓகே, எத்தனை ரவுண்டுனா 45/2னா ஒரு 23 ரவுண்டு கிட்ட அடிப்பாங்க அப்ராக்சிமேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ ஏ எவ்வளோ நேரத்துக்குள்ள கடக்குறான்? அந்த ஒரு ரவுண்ட் அடிக்கிறது ஏக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 200 வினாடி ஆகுது. பிக்கு எத்தனை வினாடி ஆகுது? 250 வினாடி ஆகுது. ஸோ இவனுக்கு 200, இவனுக்கு 250 வினாடி ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னது ஏயோடது. ஏ வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 செகண்ட் எடுத்துக்கிறான். ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 200 செகண்ட் எடுத்துக்கிறான். இவன் பியும் அதே மாதிரி அந்த வட்டத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 250 செகண்ட் எடுத்துக்கிறான். மொத்தமாக ரெண்டு பேரும் எத்தனை ரவுண்ட் அடிக்கணும்? 45/2 ரவுண்டு, அப்ராக்சிமேட்டாக ஒரு 23 ரவுண்ட் அடிச்சாங்கன்னா தான் அவன் எத்தனை வாட்டி மீட் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். அப்போ ஏ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது மொத்தமா அவன் அடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறான்னா அந்த டைம்ல அவனுக்கு 200 செகண்ட் கம்மியாயிருக்கும். ஓகேவா? இப்போ மொத்தமா 45/2 2 ரவுண்ட் அடிக்கணும். அப்போ எவ்வளோ டைம் ஆகும்? ஏ வந்து 45/2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 200 செகண்ட் ஆகுது. அப்போ 45/2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? 45/2 இன்ட்டு 200ன்னு போடணும். ஓகே, ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 100. ஸோ எவ்வளோ ஆகும்? 4500 செகண்ட் ஆகும் ஒரு ரவுண்ட். அவன் மொத்தமா அந்த வட்டத்துல அந்த 1800 மீட்டர் அந்த 18,000 மீட்டரையும் சுத்தி வர்றதுக்கு, இல்லைன்னா அந்த 45/2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 4500 செகண்ட் ஆகும். அதே மாதிரி பிக்கு கால்குலேட் பண்ணுங்க. பி ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு 250 செகண்ட் ஆகுது. அப்ப 45/2 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்? 45/2 இன்ட்டு 250. ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 125 கிடைக்கும். ஸோ 125ஐயும் 45ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5 25, 10 2 12, 6 20, 8 2 10, 5. ஓகே, ஸோ 5 2 6 5625 செகண்ட் ஆகும். 5625 செகண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தெரியும் அந்த வட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏங்கிறவை வந்து அந்த வட்டத்தை மொத்தமா இந்த ரவுண்டெல்லாம் அடிச்சு முடிக்கிறதுக்கு 4500 செகண்ட் ஆகுது. பிங்கிறவை அடிச்சு முடிக்கிறதுக்கு 5625 செகண்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ 1ல இருந்து இந்த 4500 செகண்டுக்குள்ள அவங்க எத்தனை டைம்னாலும் மீட் பண்ணிக்கலாம். அப்படிதானே? ஸோ ஏ அந்த வட்டத்தை எத்தனை தடவை அடிக்கிறான், சுற்றி வர்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 செகண்டு. அப்போ மேக்ஸிமம் டைம், அதாவது இருக்கக்கூடியதுலே டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் 5625 தான். ஆனால் 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இந்த 4500 செகண்டுக்குள்ள தான் 2 பேரும் ஏதாவது ஒரு டைமில் இருக்கக்கூடிய டைமுக்குள்ள எத்தனை டைம்னாலும் மீட் பண்ணியிருக்கலாம். ஒரு தடவையோ 2 தடவையோ 3 தடவையோ 4 தடவையோ 5 தடவையோ மீட் பண்ணியிருக்கலாம். நான் சொல்றது புரியுதா? ஏ அந்த வட்டத்தை சுற்றி வர்றதுக்கு 4500 செகண்ட் ஆகும். பி அந்த வட்டத்தை சுற்றி வர்றதுக்கு, அந்த வட்டத்தை எத்தனை தடவை சுற்றுறான் நமக்கு எத்தனை தடவை சுற்றுறான்? 45/2 தடவை சுற்றுறான். ஓகேவா? ஸோ பி அதே மாதிரி அந்த வட்டத்தை 45/2 தடவை சுற்றி வர்றதுக்கு 5625 செகண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இவங்க 2 பேரும் எந்த டைமுக்குள்ள மீட் பண்ணிக்கிடுவாங்க? இந்த 4500 செகண்ட், அதாவது ஒரு செகண்ட்ல இருந்து இந்த 4500 செகண்டுக்குள்ள அவங்க மீட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, இவன் ஏ எத்தனை தடவை இது பண்ணுறான்? 200வது செகண்ட்ல வட்டத்தை சுற்றி முடிக்கிறான். பி வந்து 250வது செகண்ட்ல வட்டத்தை சுற்றி முடிக்கிறான். அப்போ இந்த 200க்கும் 250க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 200க்கும் 250க்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1000 வருமா? எல்சிஎம்கான ஷார்ட்கட் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி தெரியலைன்னா டானா வகுத்தல் போடுங்க. 10 வெளியில் எடுங்க. ஸோ 20 25 கிடைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 4 5ன்னு இருக்கும். ஸோ 5 நாள் 20. ஸோ 25 100. ஸோ திருப்பி ஒரு 0. அப்போ 1000 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ 1000வது செகண்ட்ல 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. அந்த வட்டத்தை சுற்றி வரும்போது எத்தனாவது செகண்ட்ல? ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் மீட் பண்ணுறான் அப்படின்னா 1000வது செகண்ட்ல ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவான். ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ செகண்ட் வரைக்கும் அவங்க மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு? 4500 செகண்ட் வரைக்கும் தான் மீட் பண்ண முடியும். ஏன் 5625 செகண்ட் அந்த செகண்ட் வரைக்கும் மீட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 4500 செகண்ட் முடியும் போதே ஏ வந்து வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவான். அவன் ரவுண்ட் அடிச்சு முடிச்சிட்டான். ஓகேவா? மொத்தமா அவன் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர். 18 கிலோமீட்டரை எத்தனை ரவுண்ட் அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 45/2 ரவுண்ட் அடிக்கலாம். அந்த 45/2 ரவுண்டை 4500 செகண்ட்ல ஏ அடிச்சு முடிச்சிருவான். பி வந்து அந்த 45/2 இதை வந்து 5625 செகண்ட்ல அடிச்சு முடிச்சிருவான். 2 பேரும் எத்தனை தடவை மீட் பண்ணுவான்? கடைசியா எப்போ மீட் பண்ணியிருப்பான்? இதை தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1000வது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் என்ன பண்ணுவான்? மீட் பண்ணுவான். அதை தான் நான் 2 பேருக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சேன். 4500 செகண்டுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணவே முடியாது. ஏன்னா 4500 செகண்டுக்கு அப்புறம் ஏ வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவான். அவனோட ரவுண்டு முடிஞ்சிருச்சு. பி மட்டும் தான் சுத்திட்டு இருப்பான். அதனால தான் நான் 4500 வரைக்கும் மட்டும் கால்குலேட் பண்ணுவேன். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு 1000வது செகண்ட்ல மீட் பண்ணியிருப்பான். அப்போ ரெண்டாவது ரவுண்டு எப்போ மீட் பண்ணுவாங்க? 2000வது செகண்ட்ல மீட் பண்ணுவாங்க. 3வது டைம் எப்போ மீட் பண்ணுவாங்க? 3000 செகண்ட் இருக்கும்போது மீட் பண்ணுவாங்க. 4வது டைம் எப்போ மீட் பண்ணுவாங்க? 4000 செகண்டா இருக்கும்போது மீட் பண்ணுவாங்க. 5வது டைம் மீட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா 4500 செகண்ட் வரும்போதே ஏ வட்டத்தை விட்டு வெளியே போயிடுவான். அப்போ டோட்டலாக அவங்க 4 தடவை மீட் பண்ணுவாங்க. அந்த வட்டத்தில் ரவுண்ட் அடிக்கும் போது 4 தடவை மீட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 1000
1000 செகண்டுக்கு ஒரு டைமும் அவங்க மீட் பண்ணுவாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சோம்? 2 பேரும் எவ்வளவு தூரம் வட்டத்தை ரவுண்ட் அடிக்கிறாங்களோ அதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ஸோ 1000 கிடைச்சது. அப்போ ஒவ்வொரு 1000வது தடவையும் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் 1000 இருக்கும்போது மீட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது டைம் எப்போ மீட் பண்ணுவாங்க? இன்னொரு 1000 ஆகணும். அப்போ 2000 டைம் மீட் பண்ணும்போது. மூணாவது தடவை எப்போ மீட் பண்ணுவாங்க? இதுல இருந்து பிளஸ் ஒரு 1000 ஆகும்போது. ஸோ இது மூணாவது தடவை. திருப்பி 4வது டைம் மீட் பண்ணும்போது இந்த 4வது தான் என்னது லாஸ்டா மீட் பண்ணுவான். ஏன்னா 5வது டைம் அவன் மீட் பண்ணணும்னா ஏ இருக்க மாட்டான். ஏ வந்து 4500 செகண்ட்ல வெளியே போயிடுவான். அப்போ எனக்கு மொத்தமே அவங்க எத்தனை தடவை மீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 தடவை தான் மீட் பண்ண முடியும். அந்த 4 தான் லாஸ்டா மீட் பண்றது. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000வது செகண்ட்ல 2 பேரும் கடைசியா மீட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000வது செகண்ட்ல வந்து 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. கடைசியா மீட் பண்றது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000வது செகண்ட்ல மீட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். அந்த கான்செப்டை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நாம அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணால் மட்டும் தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? a policeman follows a thief. ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை வந்து துரத்திட்டு போறாரு. who is 1020 மீட்டர் 1250 மீட்டர் ahead of him. ஓகேவா? அவன் எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீஃப் போலீஸ்காரர்ல இருந்து ஒரு 1250 மீட்டருக்கு தள்ளி இருக்கான். ஓகே, ஸோ இங்க போலீஸ் இருக்கிறாரு. ஸோ இங்க போலீஸ் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க போலீஸ் இருக்கிறாரு. திருடன் எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து இந்த இடத்துல இருக்கான். ஓகே, ஸோ இங்க இருந்து அவன் ஓடுறான். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 1250 மீட்டர்ல திருடை வந்து போலீஸை பார்க்கறான். போலீஸை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிக்கிறான். திருடை ஓட ஆரம்பிச்சோன்னு என்ன பண்ணுவாரு? போலீஸ் அவனை துரத்தி பிடிக்க ஆரம்பிப்பாரு. ஓகேவா? the policeman and thief run at the speed of. ஸோ 2 பேரும் ஓடுறதுல பாத்தீங்கன்னா போலீஸ்காரர் வந்து 10 km/h வேகத்துல ஓடுறாரு. திருடை வந்து பாத்தீங்கன்னா 8 km/h வேகத்துல ஓடுறான். ஓகேவா? the distance run by the thief before he is nabbed by the policeman is. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ போலீஸ் கையில் பிடிபடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கான் அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு போலீஸ்காரர் அவரை விட 1250 மீட்டர் முன்னால் ஒரு திருடனை பின்தொடர்கிறார். ஸோ போலீஸ்காரரு இங்கே இருக்காரு. ஓகேவா? ஸோ திருடன் எங்கே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் திருடன் இருக்கான். இவரை பார்த்தோன்னே திருடன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னா 1250 மீட்டர். ஓகே, ஸோ ஒரு திருடனை பின்தொடர்கிறார். போலீஸ்காரரும் திருடனும் முறையே 10 km/h மற்றும் 8 km/h வேகத்தில் ஓடுகிறார்கள். ஓகே, போலீஸோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா 10 km/h வேகத்துல போலீஸ்காரர் ஓடுறாரு. திருடை வந்து 8 km/h வேகத்துல ஓடுறான். ஓகேவா? போலீஸ்காரரால் பிடிக்கப்படுவதற்கு முன் திருடன் ஓடும் தூரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ இந்த போலீஸ் தீஃபை வச்சே நம்ம ஆப்ல வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருப்பேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையும் சரி, குவான்ஸுக்கான A to Z சீரீஸ்லையும் சரி, அதுல வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? திருடனும் போலீஸும் ஓடுறாங்கன்னா 2 பேரும் சேம் டைரக்ஷன் ஓடுவாங்களா இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவாங்களா? சேம் டைரக்ஷன்ல ஓடினா தானே திருடனை போய் போலீஸ் வந்து பிடிக்க முடியும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடினாருன்னா எப்படி திருடனை பிடிக்க முடியும்? அப்ப 2 பேரும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க? சேம் டைரக்ஷன்ல போவாங்க. அப்போ சேம் டைரக்ஷன் அப்படிங்கும்போது போகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருக்கும்? சேம் டைரக்ஷன்ல பயணம் பண்ணும்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னது? 2 ஸ்பீடுக்கும் நாம டிஃபரன்ஸ் எடுக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன்னா 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். அப்ப இது ரெண்டையும் ஒரே ஸ்பீடா கொண்டு வரணும்னா 10 - 8 வருமா? ஸோ 10 - 8 எத்தனை? 2 km/h. இதுதான் உங்களுக்கு என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 1250 மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு என்னது? டிஸ்டன்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து இதுல என்னதுல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. இதை கிலோமீட்டரா மாத்துங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 1000ஆல டிவைட் பண்ணணும். 1000ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 1.25 கிலோமீட்டர்னு கிடைக்குமா? ஸோ இதை உட்காந்து 1250 டிவைட் பை 1000 எழுதிலாம் இது பண்ணாதீங்க. 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 1.25 கிலோமீட்டர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு டைம் வேணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு டைம் தெரிஞ்சாதான் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரு அந்த திருடனை எவ்வளவு தூர கேப்ல வந்து பிடிப்பாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். ஸோ டைம் கண்டுபிடிங்க. டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு தெரியும். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1.25. ஸ்பீடு எவ்வளவு? 2 இருக்கு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுதான் டைம். ஓகேவா? ஸோ இப்போ போலீஸ்காரர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருப்பான் அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் நமக்கு தெரியும். ஓகேவா? சோ யாரை பிடிக்க போறோம்? திருடனை தானே பிடிக்க போறோம். அப்ப இந்த இடத்துல ஸ்பீடுங்கிறது யார் எடுத்துக்கணும்? திருடனோட ஸ்பீட் எடுத்துக்கணும்.
ஏன்னா திருடன் கடந்த தொலைவை தான் கேட்டிருக்காங்க. போலீஸ் கிட்ட அவன் பிடிபடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் கடந்திருக்கான். ஓகேவா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ திருடனோட ஸ்பீடு எவ்வளவு? 8 km/h. ஓகே, ஸோ டைம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 1.25 டிவைடட் பை 2ன்னு. இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் நான் ஏன் சொன்னேன்னா, இதை அகைன் கட் பண்ணும்போது திருப்பியும் பாயிண்ட்ல வரும். அப்போ கால்குலேஷனுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல அப்படியே போட்டிங்கன்னா ஈஸியாக 2ஐயும் 4ஐயும் கட் பண்ணிடலாம். 2ஐயும் 8ஐயும் கட் பண்ணி 4ன்னு கொண்டு வந்துடலாம் இல்லையா? அதுக்காக தான் அப்படியே வச்சிருக்க சொன்னேன். எக்ஸாம்ல இந்த மாதிரி பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா ஒரு முடியாத பட்சத்தில் டிவைட் பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு நமக்கு இது எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆகும். அதனால அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இதுவும் கட் ஆகிரும். ஸோ 4 டைம்ஸ் போகும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 125 × 4. ஓகேவா? 125 × 4ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? 500 வருமா? ஸோ 500 வரும். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும் போது 5. அப்போ 5 கிலோமீட்டர். அப்போ அவன் எவ்வளோ தூரம் ஓடி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் கையில் பிடிபடுற வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் அவன் வந்து ஓடி இருப்பான். ஓகேவா? ஸோ 5 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பாருங்க, a thief steals a van at 3 AM. 3 மணிக்கு ஒரு திருடன் வந்து ஒரு வேனை திருடிடுறான் and drives it at a speed of 57 km/h. 3 மணிக்கு வேனை திருடிட்டு அவன் 57 km/h வேகத்துல வேனை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஓகேவா? the thief is discovered at 4 AM. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா 4 மணிக்கு தான் அந்த திருட்டை கண்டுபிடிக்கிறாங்க and the owner starts the chase with another van at 76 km/h. ஸோ ஓனர் 4 மணிக்கு ஒரு வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா 76 km/h வேகத்துல என்ன பண்றாரு? திருடனை தேடி போறாரு. ஓகேவா? அட் வாட் டைம் வில் ஹி கேட்ச் த தீஃப்? ஓகேவா? எத்தனை மணிக்கு ஓனர் கையில திருடன் பிடிபடுவான்? இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு திருடன் அதிகாலை 3 மணிக்கு வேனை திருடி 57 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுகிறான். ஓகே, அதிகாலை 4 மணி அளவில் திருடன் திருட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, மற்றும் உரிமையாளர் மற்றொரு வேனுடன் 76 கிலோமீட்டர் மணி வேகத்தில் துரத்தலை தொடங்குகிறார். எந்த நேரத்தில் திருடனை பிடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். 3 மணிக்கு வேன் வந்து என்ன பண்ணுது? காணாம போகுது. திருடை வந்து 57 km/h வேகத்துல வேனை எடுத்துட்டு போயிடுறான். ஆனா ஓனர் 4 மணிக்கு தான் அதை கண்டுபிடிச்சு இன்னொரு வேனை எடுத்துட்டு அவனை சேஸ் பண்ணி போறாரு. 76 km/h வேகத்துல அவனை தேடி போறாரு. ஓகேவா? அப்போ இந்த 4 மணிக்கு அப்புறமா தானே அவனை பிடிக்க முடியும். ஏன்னா 3 மணிக்கு திருடு போயிருக்கு, ஓனர் 4 மணிக்கு வேன் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த 4 மணிக்கு அப்புறம் ஏதோ ஒரு டைம்ல தான் திருடை பிடிபடுவான். அது 7:30 இருக்கலாம், 7 மணியா இருக்கலாம், 6 மணியா இருக்கலாம். ஸோ இந்த 4ல் எது கரெக்ட் அப்படிங்கிறது தான் நாம இப்போ கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருடனோட ஸ்பீடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 57 km/h. இப்போ அதே தான் போலீஸு திருடன் கதை தான் இங்கேயும். இப்போ திருடன் இந்த டைரக்ஷனில் போகிறான் அப்படின்னா ஓனர் எந்த டைரக்ஷனில் போவார்? அவரும் அதே டைரக்ஷனில் போனால் தான் திருடனை பிடிக்க முடியும். ஆப்போசிட் டைரக்ஷனில் போனாருன்னா ஒரு காலத்துலையும் பிடிக்க முடியாது. அப்போ 2 பேரோடதும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருடன் 57 km/h வேகத்தில் முன்னாடி போயிட்டு இருக்கான். பின்னாடி நம்ம ஓனர் போயிட்டு இருக்காரு. 76 km/h வேகத்தில் ஓனர் போயிட்டு இருக்காரு. அப்போ இவர் 2 ஸ்பீடையும் வச்சு நாம என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வரணும். அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரணும்? என்ன பண்ணணும்? ரெண்டுமே சேம் டைரக்ஷனுங்கும் போது ஸோ மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். 76 - 57ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? 19 km/h. ஓகேவா? ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 மணிக்கு வேன் வந்து திருடு போயிருது. ஆனால் ஓனருக்கு தெரிஞ்சது எப்போ? 4 மணிக்கு தான் ஓனருக்கு தெரியும். அப்போ இந்த 1 மணி நேரத்துக்குள்ள அவன் எவ்வளோ தூரம் கடந்திருப்பான்? ஏன்னா ஓனர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. 4 மணிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காரு, 4 மணிக்கு தான் வேன்ல ஏறி உட்காந்துருக்காரு. அப்போ 3 to 4 1 மணி நேரம் ஆயிருக்கு. இந்த 1 மணி நேரத்தில் திருடன் எவ்வளோ தூரம் கடந்திருப்பான்னு பாருங்க. ஸோ திருடன் எவ்வளோ தூரம் கடந்திருப்பான்? அவன் 1 மணி நேரத்துக்கு 57 கிலோமீட்டர் போறான். அப்படிதான் அவன் 57 km/h வேகத்தில் போறான்னா என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்துக்கு 57 கிலோமீட்டர் கடந்திருப்பான். அப்போ அந்த 1 ஹவருக்குங்கும் போது அப்போ 3 to 4 மணிக்கு திருடன் வந்து எவ்வளோ தூரத்தில் இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓனருக்கும் திருடனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 57 கிலோமீட்டர் இருக்கும். நான் சொன்ன இந்த கான்செப்ட் புரியுதா? 3 மணிக்கே திருடன் வேன் எடுத்துட்டு போயிட்டான். அவனோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 57 கிலோமீட்டர் கடந்துருவான். நம்ம ஓனருக்கு எப்ப தெரியுதுன்னா 4 மணிக்கு தான் காரு காணாம போனதே தெரியுது. அப்ப அந்த 1 மணி நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா திருடன் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணிருப்பான்? 57 கிலோமீட்டர் பயணம் பண்ணிருப்பான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு டைம் தான் வேணும். ஸோ டைம் ஈக்குவல் டு என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த 57 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 57 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்ல? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ 57 டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு. ரிலேட்டிவ் ஸ்பீடு எவ்வளவு? 19. ஓகே, ஸோ டிவைடட் பை 19. ஸோ 19ங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ வரும்? 3 டைம்ஸ் போகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 4 மணிக்கு அப்புறம் ஸோ 3 hours வருதா?
அந்த 4 மணிக்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திருடனை பிடிச்சிருப்பாரு. யார் பிடிச்சிருப்பாங்க? ஓனர் பிடிச்சிருப்பாரு. ஸோ 4 மணிக்கு அப்புறமா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு பிடிச்சிருப்பாரு. அப்போ 4 + 3 7 மணிக்கு கரெக்டாக திருடன் வந்து பிடிபட்டிருப்பான். ஓகே, கிளியரா புரியுதா? ஏன்னா 4 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு அப்புறம் மட்டும் இல்லை, எப்பவுமே திருடனுக்கும் அந்த ஓனருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். அந்த 57 கிலோமீட்டர் அவரை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அவரோட ஸ்பீடு என்னவா இருக்கு? 76 கிலோமீட்டர் பேர் அவரா இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா அவர் ஓட்டினாதான் திருடனும் அவரு ஒரே இடத்துல போய் பிடிக்க முடியும். அப்படிதானே? இவன் 57 கிலோமீட்டர் பேர் அவர் வேகத்துல போறான். 2 பேருக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் கேப் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் இருக்கு ஸ்டார்டிங்ல. நம்ம ஓனர் பாத்தீங்கன்னா இவன்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டுறாரா? 76 - 57. ஸோ உங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு? 19 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டுறாரு. 19 கிலோமீட்டர் பெர் அவர் வேகம் எக்ஸ்ட்ரா ஓட்டுறாரு. அப்படிதானே? இவன் 57 கடக்கிறான் அப்படின்னா நம்ம ஓனர் 76 கடந்துருவாரு. ஓகேவா? அப்போ 76 கடந்துருவாரு அப்படின்னா மொத்தத்துக்கு 2 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 57 கிலோமீட்டர் இருக்கும். இப்ப 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா 2 பேருமே 57 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாங்க அப்படின்னா 2 பேருமே ஒருத்தன் பிடிக்கவே முடியாது. 2 பேருக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து 57ன்னு அப்படியே இருக்கும். இங்க திருடன் வந்து 57 கிலோமீட்டர் அவர் வேகத்துல போறான். ஓனர் வந்து 76ல போறாரு. ஓகேவா? ஸோ 76ல போறதுனால தான் ஒரு 19 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வருது. திருடன் 57 கடக்கிறதுக்குள்ள இந்த ஆள் 76 கடந்தாருன்னா தான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மணி நேரத்துல என்ன பண்ணுவாரு? 19 எக்ஸ்ட்ரா கடக்கும் போதுதான் அந்த 57 வந்து அவர் இது பண்ண முடியும், டேலி பண்ண முடியும். அப்படிதானே? அதனாலதான் அவருக்கு வந்து 3 hours ஆகுது. சிம்பிளா அப்படி கூட யோசிக்கலாம். இவ்வளவு தூரம் ஃபார்முலாஸ் கூட நீங்க கொண்டு வர வேண்டாம். ஒரு ரியல் லைஃபோட யோசிச்சு பாருங்களேன். அவனுக்கும் இவருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும்னா 57 கிலோமீட்டர் இருக்கும். எதனாலனா அவன் 3 மணிக்கு கார் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இவர் முழிச்சு பார்க்கும்போது 4 மணிக்கு தான் கார் காணாம போனதை பார்த்திருக்காரு. அந்த 1 மணி நேரம் கேப்ல அவன் 57 கிலோமீட்டர் முன்னாடி போயிட்டான். அப்ப அந்த 57 கிலோமீட்டர் இவர் வந்து இது பண்ணணும் அப்படின்னா அவரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு 1 மணி நேரத்திலையும் திருடனை விட அவர் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 19 கிலோமீட்டர் ஒவ்வொரு 1 மணி நேரத்திலையும் அவர் ஓட்டியிருப்பாரு. அப்படிதானே? அப்போ 2வது மணி நேரத்துல இன்னொரு 19 எக்ஸ்ட்ரா ஓட்டுவாரு திருடனை விட. 3வது மணி நேரத்துல இன்னொரு 19 ஓட்டுவாரு. 3 19 ஆட் பண்ணுங்க, என்ன வருது? 57 வந்துருது. அப்ப அந்த 57 டேலி ஆயிருதா? அப்ப திருடன் ஈஸியா பிடிபட்டுருவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல திருடனுக்கும் ஓனருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 57 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ஃபார்முலா மூலமா நான் உங்களுக்கு இந்த மாதிரி கேன்சல் பண்ணி 3 hours சொல்லியிருக்கேன். இதை மனக்கணக்காவும் நீங்க வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 19 ஒவ்வொரு இதுலையும் வரும். எக்ஸ்ட்ரா 19 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓனர் கடந்தாருன்னா தான் அந்த 57 டேலி பண்ண முடியும், திருடனை ஈஸியா பிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ கிளியரா புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ இந்த இடத்துல கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு திருடனுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் கேப் வந்து 57. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்கும் போது டைம் கிடைச்சிரும். அப்ப அடுத்த 3 மணி நேரத்துல அவர் கண்டுபிடிச்சிருவாரு. அப்ப 4 மணிக்கு தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சாரு அப்படின்னா 4 + 3 7 மணிக்கு திருடனை வந்து ஈஸியா பிடிச்சிருவாரு. ஓகேவா? ஸோ ஏஎம்மா பிஎம்மா? அதிகாலை 4 மணி தானே. அப்போ 7 AM பிடிச்சிருவாரு. ஸோ ஆப்ஷன்ல பிஎம் இருக்கு, ஏஎம் இருக்கு. ஏன்னா அதிகாலையில நடக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஏஎம்னு சொல்லுவோம். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வர்றது வந்து நம்ம பிஎம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? கிளியரா புரியுதா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ல. ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, the truck covers 3 equal distances. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குழப்புவாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருக்கு. 2 ஆவரேஜ் ஸ்பீட் இருந்ததுன்னா 2AB / A + B. அதே 3 ஆவரேஜ் ஸ்பீட் 3 ஸ்பீட் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து 3ABC / AB + BC + CA. ஓகேவா? ஸோ இந்த 2 ஷார்ட்கட் ஃபார்முலாவும் எப்போ யூஸ் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஒவ்வொரு பயணத்திலையும் டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, ஸோ இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து இது பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரக் வந்து 200 கிலோமீட்டர் பெர் மணி, 300 கிலோமீட்டர் பெர் மணி மற்றும் 600 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் 100 கிலோமீட்டர் என்ற 3 சமமான தூரங்களை கடக்கிறது. முழு பயணத்திற்கும் ட்ரக்கின் சராசரி வேகம் என்ன? ஓகேவா? ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் 3 இதுலையுமே கடக்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். 100 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்தில் போனாலும் அதே தான், ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 100 கிலோமீட்டர் அட் த ஸ்பீட் ஆஃப்
200 km/h. மொத்த கடக்கக்கூடியது எவ்வளோன்னா 100 கிலோமீட்டர் தான். இந்த 100 கிலோமீட்டரை 200 km/h வேகத்தில் போகிறான். ஓகேவா? ஸோ அடுத்து அதே 100 கிலோமீட்டரை இன்னொருத்தன் 300 km/h வேகத்தில் போய் கடக்கிறான். இன்னொருத்தன் 600 km/h வேகத்தில் போய் கடக்கிறான். ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ அதனால் ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, இங்கே வந்து 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஸ்பீடு கொடுத்ததுனால ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா 3abc டிவைடட் பை ab plus bc plus ca. ஓகே, ஸோ இதுதான் என்னதுன்னா ஷார்ட்கட் ஃபார்முலா. அதே இது 2 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2ab டிவைடட் பை a plus b. இதுதான் 2 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா ஷார்ட்கட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, பிங்கிறது 2, சிங்கிறது 3வது ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் எவ்வளோ போகிறோம்? 200 km/h. ஓகே, ஸோ ஏங்கிறது 200, பிங்கிறது 300, ரெண்டாவது வந்து எவ்வளோ போகிறான்? 300, மூணாவது வந்து 600, பிங்கிறது 300, சிங்கிறது 600. ஓகே, ஸோ 3abc, 3 இன்ட்டு ஏ எவ்வளவு? 200, பி எவ்வளவு? 300, சி எவ்வளவு? 600 இருக்கட்டும். அடுத்து ஏ இன்ட்டு பி. ஸோ ஏ இன்ட்டு பினா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 200 இன்ட்டு 300. ஓகே, அடுத்து ப்ளஸ் பி இன்ட்டு சி. பி இன்ட்டு சினா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 300 இன்ட்டு 600. ஓகே, ஸோ அடுத்து சி இன்ட்டு ஏ. இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 600 இன்ட்டு 200. ஓகே, ஸோ இதை உட்காந்து மல்டிப்ளைலாம் பண்ணாதீங்க. எல்லாத்துலேயும் காமனாக இருக்க ஜீரோவை, ஜீரோ காமனாக இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு 200 இன்ட்டு மேலே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், 300 இன்ட்டு 600 அப்படி இருக்கா? ஸோ இங்கே எத்தனை ஜீரோ இருக்குது? 2 ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. ஓகேவா? ஸோ டோட்டலாக எத்தனை ஜீரோ இருக்குது? 4 ஜீரோ இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 2 6, 6 கூட ஒரு 4 ஜீரோ, இல்லைனா 60,000னு சொல்லலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4 ஜீரோ சேர்ப்பீங்க. 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4 ஜீரோ சேர்ப்பீங்க. அப்போ எல்லாத்துலேயும் 4 ஜீரோ இருக்கா? அப்போ அந்த 4 ஜீரோவை மட்டும் வெளியிடுங்க. ஸோ அப்போ 4 ஜீரோங்கிறது என்னது? 10,000. 10,000த்தை வெளியே எடுத்துட்டீங்கன்னா மீதி அந்த நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். 2ஐயும் 3ஐயும் மட்டும் இதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 2 6, இங்கே 6 இன்ட்டு 3 18, இங்கே 6 இன்ட்டு 2 12. ஓகே, உட்காந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஜீரோ விட்டீங்கனாலும் போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே 2 ஜீரோ இருக்குது, இங்கே 4 ஜீரோ இருக்கா? ஸோ இங்கே 2 கட் பண்ணுங்க. இங்கே இருக்க ஸோ இங்கே கட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது மீதி? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 600 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இருக்க 2 ஜீரோ, இங்கே இருக்க 2 ஜீரோ, அதாவது மொத்தமாக 4 ஜீரோ கட் பண்ணதுக்கப்புறம் 3 2 3 600 இருக்கா? அதை அப்படியே எழுதிட்டேன். கீழே இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா 18 12 30 36 36. ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 3 2 6, 6 3 18 இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 தடவை போகும், அப்படி தானே? இல்லைனா ஒவ்வொரு நம்பராக உட்காந்து கட் பண்ணுங்க. ஸோ அப்போது திருப்பி என்ன வரும்? இதை கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 2, ஸோ 3 தடவை போகும். ஸோ 300 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 300 km/h. ஓகே, ஸோ 300 km/hங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரியுதா? ஸோ 300 km/hங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளவுனா 300 km/h. ஓகே, ஸோ கிளியரா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் ஆவரேஜ் ஸ்பீடு கேட்பாங்க. இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும்னா டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா. 2 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2ab டிவைடட் பை a plus b, 3 ஸ்பீடு கொடுத்துருந்தாங்கன்னா 3abc டிவைடட் பை ab plus bc plus ca. ஃபர்ஸ்ட் ஏயும் பியையும் பேர் பண்ணுங்க, அடுத்து பியையும் சியையும் பேர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சியையும் ஏயும் பேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கும் நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணது அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அதை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வேயோட என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, RPF, கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல நான் மேக்ஸ்ல மட்டும் தான் வீக்கா இருக்கேன் மேம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா குவான்ஸ் பிளஸ் ரீசனிங்கான A to Z கிளாஸஸ் இருக்கு. ஸோ இதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஆஃபர் வந்து கொடுத்துருந்தோம். அதை பத்தின டீடைல் வீடியோ நான் சாட்டர்டே அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையிலே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கோர்ஸ் பிரைஸ் எவ்வளோனா 1399 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஸோ உங்களுக்கு லைஃப்
டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி குவான்ஸ் பிளஸ் ரீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 799 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 9 to 10:15 வரைக்கும் லைவ் கிளாஸஸ் இருக்கும். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம வந்து கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். 9043379345. ஓகேவா? ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும் மேம் அப்படின்ட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க, 0 லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்தில் உங்களால் கிளியர் பண்ண முடியும். நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், அதே மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல்ஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது கூட ப்ளஸ் இங்கிலீஷும் உங்களுக்கு சேர்த்து கவர் ஆகும். அதே மாதிரி பேங்கிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷு, மேக்ஸ், ரீசனிங் மூணுமே கவர் ஆகும். ஸோ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். டிஎன்பிஎஸ்சி சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய சைக்காலஜி இருக்கு இல்லையா, அதுவும் உங்களுக்கு இதில் கவர் ஆகிரும். ஓகே? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆஃபரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ வேறு ஏதாவது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்பில் டைரெக்டாக பே பண்ண வேண்டாம், ஏன்னா பில்லிங் பாலிசிஸ் எல்லாமே மாறுது. நீங்கள் அமௌண்ட்டை டைரெக்டாக ஜிபே பண்ணிடுங்க. நீங்கள் ஜிபே பண்ண ஒரு 1 hour மேக்ஸிமம், மினிமம் வந்து 1 hour இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 2 hourக்குள்ளே உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே? ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். நீங்கள் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் வரும். வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் நீங்கள் ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டென்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது பக்கத்துலேயே ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இப்போ தானே ஜாயின் பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 16 லைவ் கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னைக்கு 17வது லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 16 லைவ் கிளாஸும் நீங்கள் மிஸ் பண்ண லைவ் கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டடாக இதில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டீமோட நம்பரை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே? ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். யூடியூபோட ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். 2 ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து ஷார்ட்கட், இதில் ஷார்ட்கட் மட்டும்தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். அதே மாதிரி டெய்லி குவான்ஸுக்கான ஸ்டடி பிளானுக்கான வீடியோஸ். ஓகேவா? இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோமா, இதே மாதிரி நாளைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வரும். அதே மாதிரி ஏஎல்பிக்கான சயின்ஸ் கிளாஸஸ் இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஏஎல்பிக்கான சயின்ஸும் பார்த்தீங்கன்னா பேசிக்ல இருந்து எல்லாமே சொல்ல மாட்டோம். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது மட்டும்தான் யூடியூப்ல வரும். ஏன்னா நம்ம யூடியூப்ல மேக்ஸும் பார்க்கணும், அதே மாதிரி சயின்ஸும் பார்க்கணும், அதே மாதிரி எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லும்போது ஸோ எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கரெக்டான கைடன்ஸில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு டைம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1399 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இந்த கோர்ஸை வந்து வச்சு படிச்சுக்கலாம். எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க நம்மளோட மணி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு இதுதான் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இதில் மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே ரொம்ப பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரெக்கார்டர் கிளாஸஸாக கொடுத்துட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கே படிக்காங்களோ படிக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் டெய்லி லைவ் வருது. ஓகேவா? ஸோ டெய்லி லைவ் வந்துட்டோம் அப்படின்னாலே ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேம் டெய்லி வருவாங்க, ஸோ கண்டிப்பாக நாம வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே? ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணலாம், ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.